بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين آمنوا أشد حبا لله، قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. நமக்கேற்றவை அனைத்தையும் கொடுத்து தன்னுடைய அருளோடு அரவணைத்து தனக்கே உரிய முறையில் அரிசியில் இருந்து ஆட்சி புரிகிற அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும். அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரது பரிசுத்த குடும்பத்தினர்கள், கண்ணியமிகு தோழர்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள் இங்கு கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லா காலமும் நிறைவாக நிலையாக நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, மார்க்கம் எந்த நல்ல விஷயங்களை எல்லாம் நமக்கு கடமையாக ஆக்கி இருக்கிறதோ அந்த விஷயங்களை எல்லாம் கடைசி மூச்சு வரை விடாமல் கடைபிடித்து வாழ்வதற்கும், இவைகளை எல்லாம் தடை செய்திருக்கிறதோ அவைகளை முற்றிலுமாக விலக்கி வாழ்கின்ற பரிசுத்த வாழ்வையும் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, ஏற்ற தாழ்வுடைய பல்வேறு மாறுதல்களுக்குட்படக்கூடிய நிலையில்லாத இந்த குறுகிய கால வாழ்வில் அல்லாஹுவை ஏற்றவர்கள், ஏற்காதவர்கள், மறுமையை நம்பியவர்கள், நம்பாதவர்கள் என அனைவருடைய ஆசையும் கனவும் அவர்களுடைய நகர்வும் அதை நோக்கியே இருக்கிறது. அது எது அப்படின்னு சொன்னால் அதுதான் நிம்மதியும் மன நிறைவான வாழ்வும். நிம்மதியான மன நிறைவான வாழ்வு என்பது இன்றைய காலத்தில் எல்லோராலும் எட்டா கனியாக எண்ணப்பட்டாலும், அதை அடைவது அரிது என்று கருதப்பட்டாலும் அது அரிதான விஷயம் அல்ல. அடைவது என்பது பெரிய விஷயமே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதற்கு இரண்டு அடிப்படை விஷயங்களை விளங்க வேண்டும். முதலாவது, நிம்மதியான வாழ்வு என்றால் என்ன, அதன் அளவுகோல் என்ன. இரண்டாவது, அதை அடையக்கூடிய வழிமுறைகள் என்ன, அதை எவ்வாறு நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை விளங்குவது. நிம்மதியான வாழ்வு என்றால் நோயில்லாத ஆரோக்கியமான உடல் தேகத்தை பெறுவதும், நிலையான வருமானத்தையும், தொல்லையில்லாத உறவுகளையும், நீண்ட ஆயுளையும் பெறுவது என்று எண்ணினால் அது தவறு. இங்குதான் நாம் நிம்மதியை இழக்கிறோம். உண்மையில் தொல்லையில்லாத உறவுகளையும், இழப்பில்லாத வாழ்வையும், சோதனை இல்லாத வாழ்வையும் அல்லாஹ் யாருக்குமே தரவில்லை. அப்படி யாருக்காவது தர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பியிருந்தால் அதற்கு முதல் தகுதி யாருக்கு அப்படின்னு சொன்னா அவனது ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான். ஆனால் அப்படியா? அவருடைய வாழ்க்கையில் எத்தனை ஏச்சு பேச்சுக்கள், எவ்வளவு சண்டைகள், எவ்வளவு போர்கள், தன் கண் முன்னாலே தன்னுடைய வாழ்விலேயே தன்னுடைய பெரிய திருக்குறைய மனைவி, மக்களுடைய மரணங்கள் என்று எத்தனையோ இழப்புக்கள். இவை அனைத்திற்கும் மத்தியிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகமலர்ச்சியோடும் புன்னகையோடும் தான் ஒவ்வொருவரையும் பார்ப்பார்கள், பழகுவார்கள் என்பதை பார்க்கிறோம். இதுதான் நல்லோர்கள், நபிமார்களுடைய பண்புகள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 20 ஆண்டுகள் பிரிந்திருந்தார்கள். பிரிவின் இயக்கம், கவலை, அழுது அழுது கண்கள் பழுதாகி போயிருந்தது. இந்த நிலையில் இன்னொரு மகனுடைய பிரிவும் ஏற்படுகிறது. இத்தகைய சந்தர்ப்பத்தில் மற்ற மகன்களை அழைத்து சொல்லுகிறார்கள், இதுஹபு, நீங்கள் மிஸ்ருக்கு செல்லுங்கள், ஃபதஹஸ்ஸஸு மி யூசுஃப வ அஹீஹி, நீங்கள் யூசுஃபை பற்றியும் அவருடைய சகோதரரை பற்றியும் இன்னும் நன்கு விசாரியுங்கள். வலா தைஅஸு மிர் ரௌஹில்லாஹ், அல்லாஹுடைய அருளை விட்டும் ஒருபோதும் நிராசையாக ஆகாதீர்கள். அவனை ஏற்க மறுப்பவர்கள்தான் நிராசையாக ஆகுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இங்கு தற்சமயம் சிறையில் மாட்டியிருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் புன்யாமீன் அவர் மீது பழி சுமத்தப்பட்டதா, அவர் உண்மையில் திருடினாரா என்பதை நன்கு விசாரியுங்கள் என்று சொல்வது அர்த்தமுடையதாக இருக்கிறது. ஆனால் என்றோ காணாமல் போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்ட, அவரை பற்றி எந்த தகவலும் கிடைக்காத, அவர் இருக்கிறாரா இல்லையா என்கிற எந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு சூழலிலும் நீங்கள் மிஸ்ருக்கு செல்லுங்கள், அங்கு யூசுஃபை பற்றியும் விசாரியுங்கள், கண்டிப்பாக அவர்கள் கிடைப்பார்கள் என்கிற இத்தகைய ஒரு நம்பிக்கை தான் அவர்களுக்கு உறுதியான உள்ளத்தை கொடுத்திருக்கிறது. ஆக சோதனை இல்லாத, கஷ்டங்கள் இல்லாத, இழப்பில்லாத வாழ்க்கை என்பது இல்லை. இத்தகைய சூழலிலும் நாம் நிம்மதியை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு அழகான வழிமுறைகளை அறிஞர் பெருமக்கள் எடுத்து சொல்லித் தருகிறார்கள். அதில் முதலாவது இறை காதல், அல்லாஹ்வுடைய நேசம், ஹுப்புல்லாஹ். ஈமான் கொண்டவருடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ்,
ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா, அல்லாஹுடைய அன்பில் நிலையான ஒரு தன்மை பெற்றிருப்பார்கள். எப்போதும் இறை காதலை, இறை நேசத்தை உள்ளத்தில் தாங்கி இருப்பார்கள் என்று சொல்லுகின்றான். இறை நேசத்தின் அடையாளம் என்ன? அவன் எதை விரும்புகிறானோ அதை தானும் விரும்புவது, அவன் விருப்பத்தை நிறைவேற்றுவது, இதுதான் நேசத்தினுடைய அளவுகோல். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிகச்சிறந்த ஒரு சஹாபி. அவர்களுக்கு அல்லாஹ் முஸ்தஜாபு தஅவா என்று சொல்லப்படக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு விசேஷ தன்மை அவர்களுக்கு அல்லாஹ் அருளி இருந்தான். மக்கள் மழை இல்லை என்றாலும், தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றாலும், ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டாலும் இவர்களிடம் சென்று எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். இவர்களும் அவர்களுடைய பிரச்சனை குறித்து அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள், பிரச்சனையை நீக்கி தருவார்கள் துஆவின் மூலமாக. இவர்களுடைய கடைசி காலம், வயோதிகம், பார்வை மங்கி பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. தோழர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க தான் முஸ்தஜாபு தஅவாத் ஆச்சே, துவா ஒப்புக்கொள்ளப்படுமே, நீங்க அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சு உங்க பார்வையை மீட்டு இருக்கிற கொஞ்ச காலத்தை நல்லபடியா வாழ்ந்துட்டு போலாமே அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய இறைவன் எனக்கு பார்வை இல்லாமல் இருப்பதைத்தான் விரும்புகிறான் என்றால் அதுதான் என்னுடைய விருப்பம் என்று கூறி துவா செய்யாமல் விட்டு விட்டார்கள். அதே நிலையில் வாழ்க்கை கழித்தார்கள். அல்லாஹ் எனக்கு எதை முடிவு செய்திருக்கிறானோ, எதை விரும்புகிறானோ அதுதான் என்னுடைய விருப்பம் என்று அவனுடைய விருப்பத்தை தன்னுடைய விருப்பமாக ஆக்கிக் கொள்வதுதான் அன்பினுடைய அடையாளம். ஒரு மனிதர் தன்னுடைய மகன் இறந்து போன சோகம் உள்ளத்தில் இருந்தாலும் மக்களுக்கு இனிப்புகளை வழங்கி பரிமாறிக் கொண்டிருந்தார். கேட்டாங்க, மகன் இறந்து போயிட்டாரு, என்னமோ சந்தோஷத்தை கொண்டாடுற மாதிரி இனிப்பு வழங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, இந்த நேரத்தில் என்னுடைய இறைவன் என்னிடமிருந்து என்னுடைய மகனை எடுத்துக்கொள்வதுதான் அவனுடைய விருப்பம் என்றால், என்னுடைய மகனை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்வதுதான் என்னுடைய இறைவனின் விருப்பம் என்றால் அதுதான் என்னுடைய விருப்பமும், ஆகவே தான் நான் இனிப்பு வழங்கி அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நேசத்தை எந்த அளவு வைத்திருக்கிறோம். இது போன்ற உயர்ந்த நிலை நம்மிடத்தில் ஏற்படாவிட்டாலும் இது ரொம்ப கஷ்டமானது தான். இந்த நிலையை அடைவது, இதை கடைபிடிப்பது என்பது கஷ்டம் என்றாலும் இது போன்ற நிகழ்வுகளை நாம் கேட்டு படிப்பினை பெறுகிற போது சோதனைகளுடைய காலத்தில் அல்லாஹ்வின் மீது அதிருப்தியான வார்த்தைகள் உபயோகிக்காமல் இருக்க முடியும். அதை ஏற்றுக்கொள்வதில் நமக்கு ஒரு உறுதி ஏற்படும். ஆகையினால் அல்லாஹ்வுடைய அன்பை உள்ளத்தில் கொள்ள வேண்டும். அதனுடைய அடையாளத்தில் முதலாவது அவன் விருப்பத்தை தன்னுடைய விருப்பமாக ஆக்கிக் கொள்வது. அடுத்து எல்லா நிலைகளிலும் இயல்பாக அவனுடைய திக்ர் வெளிப்படுவது. சோதனையா அப்போதும் அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமா அப்போதும் அல்ஹம்துலில்லாஹ், தாங்க முடியாத கஷ்டம் ஏற்படுகிறதா, இந்த நிலை என்னை விட்டும் கடந்து போகும், எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்வே போதுமானவன், ஹஸ்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் எனக்கு போதுமானவன், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, இழப்பு ஏற்படுகிறதா, இன்னா லில்லாஹ், எல்லாவற்றிலும் எல்லா நேரங்களிலும் இயல்பாக திக்ரை வெளிப்படுத்துவது. இன்றைக்கு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து ஒவ்வொன்றையும் படம்பிடித்து காட்டும் பொழுது அற்புதமான ஆச்சரியப்படுகிற அண்ட சராசரங்கள் எவ்வளவோ இருக்கிறது. அதை பார்க்கிற போது இயல்பாக நம்முடைய வாயிலிருந்து இவ்வளவு அழகான அற்புதமான அதிசயமான படைப்புகளை படைத்த என்னுடைய ரப்பு எவ்வளவு பரிசுத்தமானவன் என்று சுபஹான் அல்லாஹ் என்ற வார்த்தை வெளிப்பட வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதை விரும்புகிறான். ஒருவர் தன்னுடைய வீட்டு முற்றத்திலே அண்ணாந்து படுத்து வானில் உள்ள நட்சத்திரங்களை பார்த்து இவ்வளவு அழகான அற்புதமான பிரம்மாண்டமான படைப்புகளை என்னுடைய இறைவன் படைத்திருக்கிறானே, எவ்வளவு பரிசுத்தமானவன் என்று சுபஹானல்லாஹ் என்று சொன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நாம இந்த உலகத்துல எவ்வளவு இடங்களுக்கு போகிறோம், ஜூக்கு போறோம், பேர்ட்ஸ் பார்க் போகின்றோம், ஃபிஷ் அக்வேரியத்துக்கு போகின்றோம், வண்ண வண்ண மீன்களை, கண் கவரக்கூடிய பறவைகளை, எவ்வளவு நுட்பமான படைப்புகளை பார்க்கிறோம். பார்க்கும்போது என்னுடைய இறைவன் எவ்வளவு அழகா படைச்சிருக்கிறான், எவ்வளவு அதிசயமா படைச்சிருக்கிறான், சுபஹான் அல்லாஹ் என்று இயல்பாக வாயிலிருந்து வார்த்தை வெளிப்பட வேண்டும், திக்ர் வெளிப்பட வேண்டும். இது ஒரு முஃமினிடத்தில் இயல்பாக வர வேண்டும். இதுதான் இறை நேசத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. நிம்மதியை பெறுவதில் முதலாவது வழி இறை நேசத்தை உள்ளத்தில் நிரப்புவது. இரண்டாவது அவனுடைய ஏற்பாட்டை, விதியை ஏற்றுக்கொள்வது, பொருந்தி கொள்வது. என்னுடைய வாழ்வில் இன்பம் ஏற்பட்டாலும் துன்பம் ஏற்பட்டாலும் அவன் எனக்கு நிர்ணயித்து தான் நடக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வது என்பது மன நிம்மதிக்கு வழிவகை செய்யும். மன நிம்மதி வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை அப்படியே பொருந்தி கொள்ள வேண்டும். விதியை ஏற்காதவர் ஒரு காலமும் நிம்மதியை அடையவே முடியாது என்பது யதார்த்தமான ஒரு உண்மை. சிலத் இப்னு அஷியம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மனைவி, இவர்களைப் போலவே அவர்களும் பெரிய வணக்கசாலி, முஆதா அதவியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள் ஒரு போரில் தன்னுடைய கணவரையும் தன்னுடைய மகனையும் இழக்கிறார்கள். இருவரும் ஒரே போரில் ஷஹீதாகிறார்கள். அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். மக்கள் இதை அறிந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி வீட்டை சுற்றி ஒன்று கூடுகிறார்கள். மக்களுடைய வருகையை கவனித்த அவர்கள் வெளியில் வந்து சொல்லுகிறார்கள், என்னுடைய கணவனையும் மகனையும் இழந்திருக்கிறேன் என்பது உண்மைதான். இதற்காக நீங்கள் துக்கம் விசாரிப்பதற்கோ ஆறுதல் சொல்வதற்கோ வந்தால் அப்படியே திரும்பி விடுங்கள்.
ஷஹீதுனுடைய மனைவி, ஷஹீதுனுடைய தாய் இவர் என்று சோபனம் சொல்வதற்காக வேண்டி, பாராட்டு தெரிவிப்பதற்காக வேண்டி, பாராட்டு தெரிவிப்பதற்காக வேண்டி இங்கு வந்திருந்தால் நீங்கள் உங்கள் பேச்சை தொடருங்கள் என்று சொன்னார்கள் என்றால் அல்லாஹுடைய ஏற்பாடு அதை எந்த அளவு விளங்கி பொருந்தி இருக்கிறார்கள் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிலைகளிலேயும் அல்லாஹுடைய ஏற்பாடு இதுதான் என்பதை ஏற்றுக்கொண்டால் இழப்புகள் நமக்கு பெரியதாக தெரியவே தெரியாது. இதனால் தான் நம்முடைய முன்னோர்கள் வழிமார்கள் அவருடைய வாழ்க்கையில் என்ன நிகழ்வு ஏற்பட்டாலும் சரி எந்த விதமான சலனமும் இல்லாமல் அமைதியாக அதை எதிர்கொண்டு கடந்து போய் கொண்டே இருப்பார்கள் என்பதை நாம் அவருடைய வரலாறுகளிலே பறித்து தெரிந்து கொள்கின்றோம். நிம்மதி அடையக்கூடிய, நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய மூன்றாவது வழி குர்ஆனோடு உண்டான தொடர்பு. குர்ஆனோடு எந்த அளவு நாம் நம்முடைய தொடர்பை ஆக்கிக் கொள்கிறோமோ அந்த அளவு நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியும். அதை ஓதி ஓதி அதில் இன்பத்தை பெற்றவர்களால் அதை என்ன செய்ய முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். குர்ஆனை ஓதி முடிப்பதற்கென்று ஒரு கால நிர்ணயத்தை அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நன்கு ஓத தெரிந்தவர் 40 நாட்களுக்குள் அதை ஓதி முடிக்கவில்லை என்றால் அவர் துர்பாக்கிய நிலையை அடைந்து விட்டார் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். ஓத தெரியாதவர்கள் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். ஓத தெரிந்தவர்கள் அவருடைய கருத்துக்களை விளங்குவதற்கும் அதனை ஆய்வு செய்வதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். இப்போ குர்ஆன் என்பது நிம்மதியை பெற்றுத் தருவதற்குண்டான ஒரு மூன்றாவது வழியாக இருக்கிறது. நான்காவது, தனக்கு வழங்கப்பட்டிருப்பதை கவனிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதை கவனிக்கக்கூடாது. அடுத்தவருக்கு வழங்கியதை ஒருவர் எப்போது பார்க்க ஆரம்பிக்கிறாரோ அப்போதே நிம்மதியை இழக்க ஆரம்பித்து விடுகிறார். இன்றைக்கு பெரும்பாலான ஒரு சூழல் இப்படித்தான் இருக்கிறது. அடுத்தவர்களை பார்த்து பார்த்து அதை நோக்கி இவர் பயணப்படுகிற போது தன்னுடைய இருக்கக்கூடிய இன்பமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமலேயே அதை நோக்கியே ஓடிக்கொண்டும் நிம்மதி இழந்த நிலையிலேயுமே வாழ்க்கையை கழிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூபா லிமன் அஸ்லம், ஒருவருக்கு சோபனம் உண்டாகட்டும், அவர் ஈமானை ஏற்றுக்கொண்டு முஸ்லீம் ஆகிவிட்டார். ஒருசிக கஃபாஃபன், போதுமான வாழ்வாதாரம் தரப்பட்டிருக்கிறார். வகன்னஅஹுல்லாஹு பிமா ஆத்தா, வகன்னஅஹுல்லாஹு பிமா ஆத்தா, அல்லாஹ் அவருக்கு வழங்கியதை அவர் பொருந்தி கொண்டார் என்றால் அவருக்குத்தான் வாழ்த்துக்கள், அவர்தான் நிறைவை பெற்றவர், மன நிம்மதி பெறுகிறார்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்போ தனக்கு வழங்கியதை நாம் கவனத்தில் கொண்டாலே நிம்மதியை பெற்றுவிட முடியும். இன்றைக்கு சூழல் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத மற்றவங்க சொல்லி தான் நாமளே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது. ஏன்னா இவர் மற்றவங்களை பார்த்து நமக்கு இது இல்லையேன்னு சொல்லி சந்தோஷம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அதே மற்றவங்களுக்கு வீடு இல்லை, உனக்கு வீடு இருக்கு. எத்தனையோ பேர் பல நாள் பட்டினியாக இருக்கிறாங்க. தினந்தோறும் நீ உணவு அருந்துகிறாய், ஆரோக்கியமான உடல் அமைப்பை பெற்றிருக்கிறாய், கண்குளிர்ச்சியான பிள்ளைகளை, ஒரு அழகான சூழலை, அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறாய் என்று பிறர் உணர்த்தும் போதுதான் இவ்வளோ நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானேன்றதையே உணரக்கூடிய ஒரு சூழல் என்று பரவலாக இருக்கிறது. அல்லாஹ் வழங்கியதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்தால் கண்டிப்பாக சந்தோஷத்தை, நிம்மதியை பெற முடியும். நம்மை விட உலகத்தில் சந்தோஷமானவர்கள் வேறு எவருமே இருக்க முடியாது என்கிற அளவுக்கு நாம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றிருக்கிறோம். நிம்மதி பெறக்கூடிய அடுத்த 6வது ஒரு வழி நல்ல துணையை தேர்ந்தெடுப்பது. ஒரு ஆண் நல்ல அகலாக்கான நற்குணம் உள்ள பெண்மணியை தேர்ந்தெடுப்பது, ஒரு பெண் நற்குணம் உள்ள ஒரு ஆணை தேர்ந்தெடுப்பது. இங்குதான் பெரும்பாலும் நாம் சருகி விடுகிறோம். அழகிற்கும் ஆடம்பரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து நற்குணத்தை தவறவிட்டு வாழ்க்கை இன்பமாக ஆக்குவதற்கு பதிலாக அந்த நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கைக்கு அவருடைய அந்த தேர்வு காரணமாகி விடுவதை பார்க்கிறோம். ஆக சிறந்த ஒரு துணையை, நற்குணமுள்ள ஒரு துணையை தேர்ந்தெடுப்பது என்பது மன நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு வழிமுறையாக இருக்கிறது. 7வது, பெற்றோருக்கு உபகாரம் செய்வது. பெற்றோரை அடைந்திருக்கக்கூடியவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெற்றோருக்கு உபகாரம் செய்வது, அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வது சம்பந்தமாக அடிக்கடி நினைவூட்டப்படுகிறது. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த வாய்ப்பை நடுவ விட்டுவிடக்கூடாது, இதுதான் நிம்மதிக்குரிய வழி என்பதை நாம் உணர வேண்டும். அவர்களை எப்பொழுதெல்லாம் பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு அப்படி துவா செய்ய வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் துவா செய்ய வேண்டும். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ், அவர்கள் எங்களுக்கு செய்த உபகாரத்திற்கு ஒருபோதும் நாங்கள் பிரதி உபகாரம் செய்து முடித்து விட முடியாது, உன்னால் தான் செய்ய முடியும். என்னை எப்படி பாராட்டி சீராட்டி பாசம் காட்டி சிறு பிராயத்தில் அவர்கள் வளர்த்தார்களோ, இரக்கம் காட்டினார்களோ, அதுபோல அவர்கள் விஷயத்தில் அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு என்ற துவாவை ஓத வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய தாயை பார்க்கும்போதெல்லாம் ரஹிமக்கில்லா, அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரியட்டும், இரக்கம் காட்டட்டும், கமா ரப்பைத்தனி ஸகீரா, நான் சிறுபிராயத்தில் இருக்கும்போது என் மேலே எப்படி என்னை இரக்கமாக பாசத்தோடு இருந்தீங்களோ அந்த மாதிரின்னு சொல்லி துவா செய்து கொண்டே இருப்பார்கள்.
ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய தந்தை இறந்த போது சொன்னார்கள், சொர்க்கத்தினுடைய இரு வாசல்களில் ஒரு வாசல் போய்விட்டது, எஞ்சியிருப்பது ஒரு வாசல் தான் என்று சொன்னார்கள். சொர்க்க வாசல் அவர்கள், சொர்க்கத்திற்கு நம்மை தகுதியாக ஆக்கக்கூடியவர்கள் அவர்கள். அவர்களுக்கு முழுமையாக பணிவிடை செய்வதும் அவர்களுக்காக வேண்டி குறைந்தபட்சம் துஆ செய்து கொண்டே இருப்பதும் நம்முடைய நிம்மதிக்குண்டான வழிவகை. ஹாரிஸத் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதுனாங்கன்னு சொன்னா மலக்குமார்கள் அப்படியே இறங்கி வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சொன்னார்கள், கதாலிக்கல் பிர், தாய்க்கு பணிவிடை செய்வதனுடைய கூலி இதுதான், தாய்க்கு பணிவிடை செய்வதனுடைய கூலி இவ்வாறு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய தாயுடைய தலையை சீவி விடுவார்கள், பேன் பொறுக்குவார்கள், அவர்களுக்கு உணவு ஊட்டுவார்கள், அவர்களுக்கு தேவையான அத்துணையும் செய்து கொடுப்பார்கள். அதனால் அவருடைய ஓதுதல் வானலோகத்தை தட்டியது, மலக்குமார்கள் இறங்கி வந்தார்கள். பெற்றோர்கள் இருக்கும்போதே அவர்களுக்கு உண்டான பணிவிடை செய்து நிம்மதியான ஒரு சூழலை, மலக்குமாருடைய வருகையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய விஷயத்தில் பொறுப்பாக இருந்து பாக்கி மணந்தவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. அடுத்து பிறருக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவதில் துரிதம் காட்ட வேண்டும். பிறருக்குரிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், கடன்களை நிறைவேற்ற வேண்டும். சொத்து பங்கீடு இருந்தால் தன்னுடைய ஜீவிய காலத்திலேயே அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்துவிட வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலான சிக்கல்கள் சொத்து பிரிப்பதிலே வந்து ஒன்று இணைந்திருக்க வேண்டிய சகோதரர்கள் உறவுகள் எல்லாம் பிரிந்து போய்விடுகிறது. காரணம், அவருடைய தாத்தா இருக்கும்போதே பிரித்து கொடுக்காம போயிடுறாரு. மூணாவது தலைமுறையில் வந்து பிரிக்கும் போது பெரிய சிரமமாகி விடுகிறது. அதற்குண்டான தீர்வை சொல்வதே சிரமம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் தேவை அதிகரித்து விட்டது, ஆசை அதிகரித்து விட்டது, மதிப்பு கூடிவிட்டது. ஆகையினால ஒருவருக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் ஆகிவிடுகிறது. ஆகையினால இந்த மாதிரி சிக்கலை ஏற்படுத்தக்கூடியவர் பாவத்திற்குரியவராக ஆகிவிடுகிறார். பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய, நாளை மறுமையுடைய நஷ்டத்தை, நிம்மதியின்மையை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு நிலை ஏற்படாமல் இருக்கணும்னு சொன்னா பிறருக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவதில் துரிதம் காட்ட வேண்டும். அடுத்ததாக, உள்ளத்தில் பிறரை பற்றி உண்டான விரோதமும் பொறாமையும் இருக்கக்கூடாது. உள்ளத்தில் பிறரை பற்றி விரோதம் இருந்தால் அவர் ஆயுள் கைதியாக ஆகிவிடுகிறார். ஆயுள் முழுக்க அந்த விரோதத்தினாலேயே நிம்மதியை இழந்து விடுகிறார். ஆயுள் முழுக்க நிம்மதியை இழந்து விடுகிறார். பொறாமையுடைய ஒரு மனிதர் பொறாமையின் காரணமாக முழுமையான நிம்மதி இழந்து விடுகிறார். அவருடைய வளர்ச்சி அவருக்கு பொறுக்கல, அவருடைய சந்தோஷம் இவருக்கு பொறுக்கல, தனக்கு முன்னால் அவர் நடமாடுவதே இவருக்கு கஷ்டமாக ஆகிவிடுகிறது. இவ்வாறு அவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உள்ளத்திலே புழுங்கி புழுங்கி நிம்மதி இழந்து விடுகிறார். விரோதத்தையும் பொறாமையும் உள்ளத்தில் கொண்டிருக்கக்கூடியவர். அடுத்து, நிம்மதியை பெறக்கூடிய ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னா, நல்லோர்களுடைய தொடர்பு, நட்பு. நல்லோர்களுடன் உண்டான தொடர்பு என்பது நாம் வழி தவறி செல்லுகிற போது நமக்கு நல்வழி காட்டும். மறுமையை மறந்திருக்கும் போது அந்த மறுமையை நினைவூட்டும். நஷ்டத்திற்குரிய செயலில் ஈடுபடும் போது அதிலிருந்து முழுமையாக விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். 10வது, மக்களிடம் தேவையற்று இருப்பது. அல் இஸ்திகனாஉ அனின்னாஸ் அனில் ஹல்க். படைப்புகளை விட்டும் தேவையற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சுன்னு சொன்னா மன மகிழ்வான வாழ்க்கை பெற்றுக்கொள்ள முடியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரர் சாலிம் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹரம்ல இருக்கிறாங்க. அப்போதைக்கு இருக்கக்கூடிய கலீஃபா ஹரம்ல வருகிறார், தவாஃப் செய்கிறார். தவாஃப் செய்து முடித்த பிறகு சாலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்திக்க நாடுகிறார். இவர்கள் கலீஃபா வந்ததையும் கண்டுகொள்ளவில்லை, அவர் தன்னை சந்திக்க நாடுவதையும் கவனிக்கவில்லை. தொழுகிறார்கள், திக்ர் செய்கிறார்கள், திலாவத் செய்கிறார்கள். இவர்களுடைய திலாவத் முடிந்த பிறகு அவருடைய காதில் வந்து கலீஃபா கேட்கிறார், உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் சொல்லுங்கள், நான் நிறைவேற்றி தருகிறேன் அப்படின்னு சொல்லி. ஹலீஃபாவையும் பார்க்கிறார்கள், காபாவையும் பார்க்கிறார்கள். அல்லாஹுடைய இல்லத்தில் அமர்ந்து கொண்டு உங்களிடத்தில் கேட்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர்கள் வெளியே வந்த பிறகு அவர்களும் கேட்டுக்கொள்ளலாம்னு சொல்லி ஹலீஃபா காத்திருக்கிறார், வெயிட் பண்றார். இவங்க வெளியே வர்றாங்க. சாலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மக்கள் கூட்டமாக வந்து அவர்களை மொய்த்துக் கொள்கிறார்கள். ஒருவர் சந்தேகம் கேட்கிறார், ஒருவர் தன்னுடைய பிரச்சனை சொல்லுகிறார், துவா செய்ய கேட்கிறார்கள். இப்படியாக மக்கள் அவர்களை மொய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் போகிற வரைக்கும் காத்திருந்து அவங்க போன உடனே ஹலீஃபா வந்து கேட்கிறார், உள்ள இருக்கும்போது தான் நீங்க கேட்கல, வெக்கப்படுறேன்னு சொன்னீங்க, இப்போவாது கேளுங்களேன், நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் கேட்கிறார்கள், என்னுடைய உலக தேவை குறித்து நீங்கள் கேட்கிறீர்களா, மறுமை தேவை குறித்து கேட்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. மறுமை தேவை என்னால் எப்படி நிறைவேற்ற முடியும், உலக தேவை குறித்து தான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திற்கு உண்மையான அரசனாகிய அல்லாஹ்விடத்திலேயே அதை நான் கேட்பதில்லையே, அப்படி இருக்கும்போது உங்களிடத்தில் நான் இப்போ என்ன கேட்கறதுக்கு என்ன இருக்குது? இந்த உலகத்திற்கு உண்மையான அரசனாகிய அல்லாஹ்விடத்திலேயே இந்த உலகத்தை நான் கேட்பதில்லை, அப்படி இருக்கும்போது உங்களிடத்தில் கேட்பதற்கு என்ன இருக்கிறது என்று சொன்னவுடன்
இந்த பதிலை கேட்டு ஹலீஃபா அசந்து போனார்கள். இவ்வாறு படைப்புகளை விட்டும் தேவையற்ற ஒரு நிலைதான் அவர்களை நிம்மதியாகவும் கண்ணியமாகவும் வாழ வைத்தது. இந்த நேரத்தில் ஹலீஃபா அவர்கள் சொன்னார்கள், இந்த நிலைதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பமாகிய உங்களை இன்னும் கண்ணியமாக வைத்திருக்கிறது என்று சொன்னார்கள். ஆக இந்த 10 விஷயங்கள் இருக்கிறதே, இது நம்முடைய நிம்மதியை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நிறைய நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய வழிமுறை இருந்தாலும் அறிஞர் பெருமக்கள் இந்த 10 விஷயங்களை நமக்கு கடைபிடிப்பதற்கு இலகுவாக இருப்பதற்காக எடுத்து சொல்கிறார்கள். இவைகளை கடைபிடிக்கிற போதே நாம் நிம்மதியான வாழ்வை, நிம்மதியான ஒரு சூழலை, மனநிறைவான வாழ்வை பெற முடியும். இந்த 10 விஷயங்கள்: முதலாவது அல்லாஹ்வுடைய நேசம், இரண்டாவது விதியை ஏற்றுக்கொள்வது, மூன்றாவது தன்னிடம் உள்ளதை பார்ப்பது, தனக்கு வழங்கப்பட்டதை பார்ப்பது, நான்காவது குர்ஆனோடு உண்டான தொடர்பு, ஐந்தாவது பெற்றோர்களுக்கு உபகாரம், ஆறாவது நல்ல துணையை தேர்ந்தெடுப்பது, ஏழாவது பிறருடைய கடமைகளை நிறைவேற்றுவது, எட்டாவது உள்ளத்திலிருந்து போட்டி பொறாமையை விரோதத்தை நீக்குவது, ஒன்பதாவது நல்லோர்களுடனான நட்பு, நல்லோர்களுடனான தொடர்பு, பத்தாவது மக்களிடம் தேவையற்று இருப்பது. ஆக இந்த 10 தன்மைகள் இருக்கிறதே, நம்மை சத்தியமாக நிம்மதியாக வாழ வைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த தன்மைகளை நம்முடைய தன்மைகளாக ஆக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையை, சொற்பகால வாழ்க்கையை நிம்மதியானவும் மன நிறைவானதாகவும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய நற்பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலுடைய பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமான முறையில் வழங்குங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த பகரத்தை நம் அனைவருக்கும் ஈருலகத்திலும் வழங்குவானாக. ஆமீன்.